அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். போன வீடியோவோட கண்டினியூஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவுக்கு அவர் போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். சவுதி அரேபியானாலே ஒரு பாலைவன பிரதேசம், அனல் பிரதேசம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கே எப்பயுமே வெயில் கடுமையாக இருக்கும். இவர் அங்கே வேலைக்கு சேர்ந்தது ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியில். அதனால அங்கே எப்பயுமே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய அந்த பனிக்கட்டி அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதால சில்லுன்னு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த சவுதி அரேபியாவில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி தான். அதனால இவர் ஏசிலேயே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போது அந்த ஏசி காற்றுலேருந்தும் அந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சாலையிலேருந்தும் வெளியே வந்தார்னா இவரால் கொஞ்ச நாளைக்கு அந்த அனலை தாங்க முடியல. அந்த கிளைமேட்டை இவரால் கொஞ்ச நாளைக்கு தாங்க முடியாமல் இருந்திருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஒரு பொறுப்பான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு. உடல் உழைப்பை விட வர்ற ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது, வர்ற ஆர்டரை டிஸ்பேச் பண்ணுறது, அதெல்லாம் இவர் அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள், இந்தியர்கள், மற்ற மொழி பேசுகிறவங்கன்ட்டு எல்லாருமே கலந்து தான் இவர் கூட வேலை செய்கிறாங்க. இவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது. அது அந்த ஆஃபீஸில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் அப்படி அவர் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பூனாவை சேர்ந்த ஜனாப் கமாலுதீன் அகமத் கான் அப்படின்றவர் ஷீரடி சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரும் ஆர்வமாக அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம். அதை படித்த உடனே இவருக்கு இவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்காரா பாபா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அவருக்கு கிடைக்கிது. அவதார புருஷர்கள் எல்லாருமே இந்த உலகத்தை நிறைய அற்புதங்களால் மகிமைப்படுத்தினவங்க. எடுத்துக்காட்டுக்கு ஏசுபிரான் திராட்சையை ரசமாக்குனாரு. மீனையும் அப்பத்தையும் கொஞ்சமாக இருந்ததை நிறையவாக்கி எல்லாருக்குமே ஒரு கூட்டத்துக்கே சாப்பாடு போட்டார். தண்ணி மேலே நடந்தார். கிருஷ்ணர் மலையை தன்னோட விரலாலேயே தூக்குனாரு. அந்த மாதிரி பாபாவும் இவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்காரா அப்படின்றதெல்லாம் இவர் நினச்சி பார்க்குறாரு. பாபா தண்ணியிலேயே விளக்கேற்றுனது, அப்புறம் கோதுமை மாவை தூவி நோயை சரி பண்ணது, இதெல்லாம் அவருக்கு படித்தோடனே அவருக்கு பாபா மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அதனால் ஒரு பெரிய படமாக வாங்கி அவரோட ரூமில் பாபாவோட படத்தை மாட்டுறாரு. ஷீரடி சாய்பாபாவோட அந்த அதிசயங்களை எல்லாம் அந்த புத்தகம் மூலமாக படித்ததால் இவருக்கு பாபா மேலே ஒரு ஈர்ப்பு அந்த படத்தை மாட்டிட்டார் இல்லையா. அந்த படத்து முன்னாடி தியானம் செய்கிறதையும் பாபாவோட படத்துக்கு பூஜை பண்ணுறதையும் டெய்லி பண்ணிகிட்டே இருக்காரு. இதை பண்ணும்போது அவருக்கு நிறைய நல்ல விஷயங்களை நம்மளும் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு மேலோங்குது. கடவுளோட அருளையும் உணர ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் இவர் தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவருக்கு முதல் முறையா பாபாவோட காட்சி கிடைக்குது. அது எந்த இடத்துலனா அவரோட நெற்றி பொட்டுல ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பாபாவோட தரிசனத்தை இவர் உணர்றாரு. பாபாவோட தரிசனமும் இவருக்கு கிடைக்குது. அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இவர் உடம்புல நிறைய மாற்றம் நிகழுது. அதாவது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைகிறத அவர் உணர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இவருக்கு ஜுரம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த பாபாவை பார்த்த அந்த காட்சியால் இவருக்கு உடம்புலையும் நம்மளோட ஆன்மாலையும் நிறைய மாற்றம் இருக்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. இப்படி பாபாவோட தரிசனம் கிடைச்ச உடனே அவருக்கு இன்னும் ரொம்ப பாபா மேலே ஈடுபாடு அதிகமாகிடுது. அதுவும் இல்லாமல் அந்த தியானம் செய்யும் போது தான் அவருக்கு அந்த ஆக்ஞா சக்கரத்தில் பாபாவோட தரிசனம் கிடைச்சிது. அதனால இன்னும் அதிகமாக தியானம் செய்கிறதுல ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட 6 மாதம் இப்படியே தியானத்தில் அவருக்கு போயிட்டே இருக்கு. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படையாக ஒரு தியானம் செய்கிறதையோ இல்லை வழிபாடு செய்கிறதையோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாக்கா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாம் இருக்க நாடு இல்லையா. அதே மாதிரி பொது வெளியிலையும் நம்ம ஒரு வழிபாடையோ இல்லை ஒரு தியானத்தையோ அருள்வாக்கு சொல்கிறதையோ எதுவுமே பண்ணக்கூடாது அந்த நாட்டில். அதனால இவர் அவரோட ரூம்லேயே பாபாவோட வழிபாடு பண்ணுறது, தியானம் பண்ணுறதுன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வராரு. இப்படி 6 மாதம் பாபாவை வழிபட்டும் பூஜை பண்ணியும் தியானம் செஞ்சுக்கிட்டும் இருக்காரு. 6 மாதம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு அசரீரி கேட்குது. என்னன்னா பாபாவோட குரலை முதல் முறையாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவர் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு தருணம். என் வாழ்க்கையில் ஒரு அபூர்வமான நேரம் அப்படின்னாக்கா அதுதான். ஏன்னா பாபாவோட குரலை கேட்ட அந்த தருணம், அவரோட குரலை கேட்டது இவருக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குழந்தைகிட்ட அவங்க அம்மா எப்படி தன்மையாக பேசுவாங்களோ அந்த மாதிரி பாபாவோட குரல் இருந்தது. என்ன குழந்தை, நான் பேசுறது உனக்கு புரியுதா? இவரும் ஆரம்பத்தில் இவருக்கு எப்படி திருப்பி நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா அவர் உருவமாக இல்லை பாபா. அதனால்
எப்படி நம்ம இவர் கேட்குற விஷயத்துக்கு பதில் சொல்லணுன்றதெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்திருக்காரு. போக போக வந்து இவருக்கு எப்படி அதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்ற தெளிவெல்லாம் பாபாவே கொடுத்துருக்காரு. அதாவது எப்படி பாபா பேசுவார்னா, இதை செய்யாத, இதை வந்து செய், இது இந்த வழியில் போ, இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு வந்து பாபா நிறைய விஷயங்கள்ல வழி காமிச்சிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் பாபா இவர்கிட்ட ஒரு அருள்வாக்கு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, உன்னை நான் என்னுடைய சிஷ்யனா ஏற்றுக்கிட்டேன், என்னோட சீடர்களை நானே தான் தேடி போவேன், அவங்க வந்து என்னை தேட வேண்டிய அவசியமோ அலைய வேண்டிய அவசியமோ கிடையாது, அவங்கள அடையாளம் கண்டு நானே அவங்கள ஆட்கொள்வேன், இது போல் உன்னை தேடி நான் வந்திருக்கேன், நான் தான் உன் குரு அப்படின்றதையும் பாபா சொல்கிறாரு. இதை கேட்ட அவருக்கு வந்து ரொம்ப புல்லரிக்குது, ரொம்ப பூரிச்சும் போகிறாரு. அந்த சிவனடியார் சொன்னார் இல்லையா, உன்னை தேடி ஒரு குருவே வருவார், உனக்கு குருமூர்த்தம் வந்துருச்சுன்ட்டு, அது எல்லாமே இவருக்கு வந்து இப்போ ஞாபகம் வருது. ஓ, இதை தான் அந்த சிவனடியார் சொன்னாரா, தெய்வமே குருவா உனக்கு வருவார் அப்படின்னு சொல்லின்றதும் இப்போ அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. பாபா வந்து இவர்கிட்ட இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னோட இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதையும் பாபா இவர்கிட்ட சொல்கிறாரு. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வேலையில் மற்றவங்க கிட்ட பேசுகிற விதம், இவரோட செயல், பழகிற விதம் எல்லாமே, அந்த உதவும் மனப்பான்மை எல்லாமே வந்து மாறி இருந்ததையும் இவர் வந்து உணர்ந்திருக்காரு. ஏன்னா பாபா சொல்லிட்டார் இல்லையா, நீ வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் உன் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாமே இவர்கிட்ட வந்து ஒரு மெச்சூர்டாகவும் மாறியும் இருந்ததை இவர் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இவரோட செயல்பாடுகளில் நிறைய மாற்றம் வருது. யாராவது கஷ்டப்பட்டாங்கனாலே அவங்களோட கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வந்து தீர்வு சொல்கிறது, அவரோட நண்பர்களில் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, அப்புறம் வாழ்க்கையில் சில பிரச்சனையால் எந்த பக்கம் போகிறது, ரொம்ப வந்து மதிமயங்கி போயிருக்கவங்க, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து வெளியவே சொல்ல முடியாதபடி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது, சரியான டைரக்ஷனில் போக தெரியாமல் வாழ்க்கையில் தடுமாறி நிற்கிறவங்களுக்கு வழிகாட்டுறதுன்ட்டு எல்லாத்தையுமே இவர் வந்து ஆர்வமாக செய்கிறாரு. எதனாலனா பாபா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் நீ உதவணும் அப்படின்றத. அதனால் இவரே வந்து யாராவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தே அவங்க கிட்ட போய் பேசி அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள சரி பண்ணுறது எல்லாத்தையுமே இவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த ஊரில் வந்து வெளிப்படையாக பூஜை பண்ணுறதோ இல்லை அருள்வாக்கு சொல்கிறதோ செஞ்சால் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கன்ட்டு இவர் எல்லாத்தையுமே மறைமுகமாக தான் செஞ்சிட்ருக்காரு. குறிப்பிட்ட ஒரு சில நண்பர்கள், குறிப்பிட்ட ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் இவர் இந்த விஷயத்த பண்ணுறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னென்னா இவர் தான் வந்து நம்மளுக்கு அந்த அருள்வாக்குலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து இவர் குறிப்பிட்ட நபருடைய பிரச்சனையை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாபா கிட்ட வேண்டியும் பேசியும் தியானத்து மூலமாக அவங்களுக்கான தீர்வை அவர் வந்து அவருக்கு கிடைச்சி அதை வந்து இந்த குறிப்பிட்ட நபருக்கு சொல்லி அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதும், அசரீரி மூலமாக பாபா என்ன சொல்கிறாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக மற்றவங்க பிரச்சனையை சரி பண்ணுறதையும் வந்து இவர் செஞ்சிட்டே வந்திருக்காரு. அருணகிரிநாதருக்கு எப்படி முருகன் வந்து நினச்ச பொழுதெல்லாம் காட்சி தந்தாரோ அந்த மாதிரி இவருக்கும் பாபா வந்து எந்த பிரச்சனை, யாருக்கு பிரச்சனைன்ட்டு இவர் போய் அந்த வீட்டில் அந்த பூஜையிலையோ இல்லை தியானத்துலேயோ அமர்ந்தாலோ அவங்களுக்கு உடனே வந்து பதில் சொல்கிறத ஒரு பாபாவும் செஞ்சுக்கிட்டே வந்தார். இப்போ இவர்கிட்ட வந்த ஒரு சில பிரச்சனைகள் அதை எப்படி பாபா கிட்ட சொல்லி என்ன அவர் பதில் சொன்னாருன்றதையும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருந்திருக்காரு. அந்த வீடு வந்து முழுசாக முடியாமல் பாதியிலே வந்து அந்த கட்டடம் வந்து நின்று போயிருக்கு. அதை சொல்லி இவர்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அந்த விஷயத்த வந்து இவர் பாபா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் வீடு கட்டி பாதியிலே அது நிற்கிது அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே பாபா வந்து இவருக்கு அவரோட உறவினர்களில் ஒருத்தரை குறிப்பிட்டு அவரை வந்து சொல்லி அவரோட பேரை சொல்லி அந்த நபர்கிட்ட போயிட்டு உதவி கேட்க சொல்லு அப்படின்றத வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை இவர் வந்து இந்த நண்பர்கிட்ட சொல்லி அதே மாதிரி அவங்களும் உதவி பண்ணி அந்த வீடை வந்து முழுசாக கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னொரு சம்பவமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, உடல்நிலை பாதித்த நிலையில் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு எந்த விதமான வைத்தியம் வந்து பலன் தரும் அப்படின்றது தெரியல. சித்த மருத்துவமா, ஹோமியோபதியா, இல்லை வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசனா என்னன்றது அவருக்கு புரியாமல் அந்த வியாதியால் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்காரு. அப்போ அதையும் போய் இவர் பாபா கிட்ட கேட்டு அதுக்கும் பாபா தீர்வு சொல்லி இந்த மாதிரியான மருத்துவத்தை பின்பற்ற சொல்லு அப்படின்றத பாபா சொன்ன உடனே இவரும் அதை வந்து சொல்லி சரி பண்ணியிருக்காரு.
இன்னொரு சம்பவம் வந்து ஒருத்தரோட தங்கச்சிக்கு கல்யாணம் வந்து முடிவாகி அது வந்து பண உதவி இல்லாமல் அந்த கல்யாணம் வந்து தடைப்பட்டு நிற்கிது. அதுக்கும் பாபா வந்து குறிப்பிட்ட ஒரு உறவினர் பேரை சொல்லி அவர்கிட்ட போய் உதவி கேட்க சொல்லு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களும் உதவி கேட்டு அந்த கல்யாணமும் நல்லபடியாக நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பாபா கிட்ட கேட்டு நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சிலதை மட்டும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து பாபா சொல்கிற அருள் வாக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவர் தான் சொல்கிறாருன்ட்டு தான் இவர்கிட்ட பேசுகிறவங்க, இவரோட நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் என்னென்னா இவருக்கு நிறைய பண உதவி செய்யணும் அப்படின்ற ஆர்வமும் நிறைய பேருக்கு வந்தது. இவர் நம்மளுக்கு இவ்வளோ நல்லது செய்கிறாருல, அதனால் நம்மளும் இவருக்கு நிறைய பண உதவி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன் வராங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொன்ன கட்டளை என்னன்னா, யார்கிட்டையும் இந்த விஷயத்துக்காக நீ வந்து பண உதவி பெறக்கூடாது அப்படின்றது தான் அவர் சொன்ன முதல் கட்டளையே. யார்கிட்டையும் நீ பணமோ பொருளோ எதையும் வாங்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் பாபாவோட முதல் அறிவுரையாக இருந்தது. எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்றத ஒரு கடவுளுக்கு செய்கிற ஒரு சேவையாகவும் தொண்டாகவும் நினச்சி நீ செய். அப்போ தான் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்றதையும் பாபா இவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்படி நீ தெய்வீகமாக தொண்டு செய்யும் போது தான் அது உன்னையும் தூய்மைப்படுத்தி மற்றவங்களோட துன்பத்தையும் தூர விலக்கும் அப்படின்றதும் பாபா இவருக்கு செஞ்ச உபதேசமாக இருந்தது. அதனால் இவர் யார்கிட்டையும் பணமோ பொருளோ எதையும் எதிர்பார்க்காம அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கணுன்றதை மட்டும் ஆர்வமாக செஞ்சுக்கிட்டே வந்தார். நிறைய பேருக்கு இவரால் நல்லது நடக்க ஆரம்பிக்குது. பாபாவோட அறிவுரைகள், உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதில் 2 முக்கியமான உபதேசங்கள் என்னென்னா, நீ என் பேரில் உன் பலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் அப்படின்றது ஒன்றும், இன்னொன்று நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றதும் தான் இவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எப்பப்பெல்லாம் இவர் வந்து மற்றவங்களோட கஷ்டம்னு போயிட்டு பாபா கிட்ட நிற்கிறாரோ அப்போ பாபா கிட்ட இருந்து இவருக்கு உபதேசமும் உதவிகளும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா பாபா இவருக்கு ஒரு அதிரடியான உத்தரவை கொடுக்குறாரு, உடனே இதை செஞ்சாகணும் அப்படின்றது. அந்த விஷயம் வந்து இவர் வாழ்க்கையே புரட்டி போடுது. அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.